நடிகர் சூர்யாவுக்கு பட்ஜெட்டே இல்லை, ஆனால் எந்த தைரியத்தில் 300 கோடி ரூபாய் போட்டு கங்குவாவை எடுக்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு செய்யாறு பாலு ஒரு இன்டர்வியூவில் பரபரப்பாக சொல்லியிருக்காரு. அவருக்கு அவ்வளவா ஒன்றும் மார்க்கெட் இல்லை, ஆனால் அவரோட பேராசையால் தான் இன்னைக்கு 300 கோடி அளவுக்கு இந்த படம் செலவாகியிருக்குன்னு சொல்கிறாங்க. சூரரை போற்று ஜெய்பீம்லாம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகாமல் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு. அதனால வேணா அந்த படம் ஹிட் ஆகிருந்திருக்கலாம். இப்போ கூட அனிமல் படத்துக்கு முன்னாடி ரன்வீர் கபூருக்கு வேற எந்த படமும் ஓடலை, ஆனால் அனிமல் படம் 900 கோடி வசூலாகிச்சு. ஆனால் இந்த மாதிரி எந்த மார்க்கெட்டும் சூர்யாவுக்கு இது வரைக்கும் இருந்ததே கிடையாது. சிங்கம் 2 படத்துக்கு அப்புறம் அவர் நடித்த எல்லா படமுமே ஃப்ளாப்பு தான். அப்படி இருக்கிறப்போ 300 கோடி ரூபாய் போட்டு எப்படி எடுப்பாங்க, எனக்கு அதுதான் புரியவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த லிஸ்ட்டில் நடிகர் விஜயை பிகிலுக்கும் வாரிசுலையும் தான் 300 கோடியை தாண்டினார். லியோ படத்தில் தான் லாஸ்ட்டாக 600 கோடியை தொட்டார். அஜித்தே 200 கோடியை இன்னும் எந்த படத்துலையும் தாண்டலை. அப்படி இருக்கும்போது சூர்யாவுக்கு இதெல்லாம் ரொம்ப ஓவர்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை ஹிந்தி சைடெல்லாம் போகிறதுனால ஹிந்தி ஆடியன்ஸை வச்சு இந்த படம் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ விஜய் வேற அரசியலுக்குள்ளே போகிறதுனால அந்த இடத்த தான் பிடிக்கணும்னு ஒரு ஆசை வந்திருக்கு. அதுக்காகவே நிறைய படத்தில் தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு செய்யாறு பாலு சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.